இந்த பொண்ணோட கண்ணுல ஏதோ விழுந்துடுச்சுன்னு சொல்லி அத பாக்கலான்ட்டு அங்க இருந்த கார் கண்ணாடியில பாக்குறா. அப்படியே அந்த கார் கண்ணாடியும் இறங்குது. உள்ள பார்த்தா இவளோட எக்ஸ் பாய் ஃப்ரெண்ட் இருக்கான். 5 வருஷத்துக்கு முன்னாடி 2 பேருமே பிரேக்கப் ஆகி பிரிஞ்சு போயிட்டாங்க. அதுக்கப்புறமா இப்பதான் இவங்க முத பார்க்க ஆரம்பிக்கிறாங்க. இவள பார்த்ததுமே அவன் பிடிக்காம அங்க இருந்து காரையும் எடுத்துட்டு போயிடுறான். இந்த நாள்ல இருந்து என்னமோ தெரியல, அடிக்கடி அவங்களும் மீட் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. அதுக்கேத்த மாதிரி அடுத்த நாள் இவன் வண்டி ஓட்டிட்டு போகும்போது தெரியாம கீழே விழுறத இவ பாத்துடுறா. அதுக்கேத்த மாதிரி இவளும் கேப்ல போகணும்னு சொல்லி கேப் எதிர்பார்க்கும் போது அந்த கேப்ல இருந்து அவனும் வரான். அதுலயும் இன்னும் மோசமா இவங்க 2 பேரும் சூப்பர் மார்க்கெட்ல மீட் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. அதுவும் இவங்களோட 2 பேரோட பேகும் அடுத்தடுத்து பிஞ்சு போறத பார்த்த இவங்களுக்கு என்னடா நடக்குது அப்படின்ற மாதிரி ஒரு ஷாக் மட்டும் ஆகுது. இவங்க 2 பேரும் லவ் பண்ணி 1670 டேஸ் இருந்திருக்கும். ஆனா அந்த நேரம் கூட இந்த பொண்ணு நம்ம 2 பேரும் பிரிஞ்சு போயிட்டா என்ன பண்றது அப்படின்ற மாதிரி கேக்குறா. ஆனா அப்ப கூட அவ நம்ம பிரியலாம் மாட்டோம், நீ வேணா பாரு அப்படின்ற மாதிரி தான் சொன்னான். சரி சப்போஸ் எனக்கு வேணாம், நீ என்ன விட்டு போயிடுன்னு சொல்லி நான் உன்ன சொன்னா நீ என்ன பண்ணுவ அப்படின்ற மாதிரி இவளும் கேட்க, அப்படி நீ என்ன பண்ணனா நான் உன் கண்ணு முன்னாடி நிக்க மாட்டேன், நான் எங்கேயாவது போயிடுவேன் அப்படின்ற மாதிரி சொல்றான். சரி நான் உன்னை தேடி வந்தனா என்ன பண்ணுவ அப்படின்ற மாதிரி இந்த பொண்ணு கேட்க, நீ என் வீட்டுக்கு தேடி வந்தனா உன் மேல தண்ணியும் தெளிச்சு உப்பையும் தூக்கி போடுவேன் அப்படின்ற மாதிரி சொல்லுறான். என்ன நான் என்ன கெட்ட ஆவியா என்ன, எதுக்காக என்ன இப்படி எல்லாம் பண்ணுவ அப்படின்ற மாதிரி அவளும் கேட்க, ஆமா அப்பதான் நீ என்ன பிரியாம இருப்ப அப்படின்ற மாதிரி இவனும் சொல்றான். ஆனா எப்படியோ கடைசியில இவங்க 2 பேருக்கும் சண்டை வந்து இவங்களும் பிரியிற மாதிரி ஆயிடுது. அதுக்கப்புறம் 5 வருஷத்துக்கு அப்போ இப்ப இவங்க மறுபடியும் பார்க்க ஆரம்பிக்கிறாங்க. ஆரம்பத்துல பிரேக்கப் ஆன உடனே ரொம்பவே டிப்ரெஷன் ஆகி இவன் ஸ்டாக் மார்க்கெட்ல வச்சிருந்த எல்லா காசுமே போய் கடைசியில இவனோட திறமையை வச்சு இவனும் ஆர்ட்லாம் வரைஞ்சு கொஞ்சம் கொஞ்சமா அவனோட கடன் எல்லாம் அடைக்க ஆரம்பிக்கிறான். இந்த மாதிரி சமயத்துல கொஞ்ச நாள்ல இவன் ஒரு நல்ல இல்லஸ்ட்ரேட்டராவும் ஆயிடுறான். தன்னோட ப்ராஜெக்டுக்காக ஒரு நல்ல இல்லஸ்ட்ரேட்டர் வேணும்னு தேடிட்டு இருந்த இவளும் அவனை நேரா போய் பார்த்து, நீ தானே நல்லா வரையற, நம்ம 2 பேருக்குள்ள எந்த ரிலேஷன்ஷிப்பும் கிடையாது, நீ எனக்கு வேலை செஞ்சு கொடுக்க போற, அவ்வளவுதான், இது ஓகேவா, இது டீலா அப்படின்ற மாதிரி அவன் கிட்ட கேட்க, உடனே அவனும் சேச்சா எனக்கு இதெல்லாம் இஷ்டமே இல்ல, நீ வந்து எந்திரிச்சு வெளில போ அப்படின்ற மாதிரி சொல்லிடுறான். இவளும் சரி வேற வழி இல்லாம எந்திரிச்சு வெளியே போகும்போது, ஓவரா சீன் போடலடா, உன்னை ஒரு நாள் பாத்துக்கிற இருடா அப்படின்ற மாதிரி அவளோட வீட்டு கதவை எட்டி உதைக்கிறா. அந்த நேரம் பார்த்து வெளியே வந்த இவனும் இதுக்கு முன்னாடி சொல்லியிருப்பால, கெட்ட சக்தி எல்லாம் வந்துச்சுன்னா தண்ணி தெளிச்சு உப்பு போடுவேன்ட்டு, அதே மாதிரி இவன் மேல உப்பையும் தூக்கி போடுறான். இந்த வீட்டு பக்கம் வந்துடாத அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு. ஆனா இவங்கள விதி விட்ட மாதிரியும் இல்ல. 10 வருஷத்துக்கு முன்னாடி இவங்க ஒரு டாக்குமெண்ட்ரி பண்ணி அந்த டாக்குமெண்ட்ரி இப்ப ரொம்ப வைரல் ஆயிட்டே இருக்கும். அதனால அந்த டைரக்டரும் மறுபடியும் இவங்கள வச்சு அந்த டாக்குமெண்ட்ரி எடுக்கலாம்னு பிளான் பண்றாங்க. இதுதான் சமயம் இவள ரிவெஞ்ச் எடுக்கலாம்னு சொல்லி ஹீரோ ஒரு பக்கம் நினைக்க, ஏன்னா இவங்க டாக்குமெண்ட்ரி நடிக்கும் போது ஒரு மாசம் இவங்களோட ஒண்ணா இருக்கிற மாதிரி இருக்கும். அதனால அதுதான் சமயம்னு சொல்லி அவனும் பழி வாங்கலான்னு ரெடியா இருக்கான். சில ரிலேஷன்ஷிப் நம்ம வேணாம்னு சொல்லி முருகி போனாலும் கடவுளா திரும்ப வந்து கடைசியில நீ இவங்களோட தான் வாழணும் அப்படின்ற மாதிரி முடிச்சு போட்டு வைப்பாருல. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.